Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்க உங்கள் சந்தேகங்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. வீக்கெண்டில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 395 புள்ளிகள் அதிகரித்து 25,062 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 1600 புள்ளிகள் அதிகரித்து 82,530 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. ஒரு 400 புள்ளிகள் அதிகமாயிருக்கு. இன்னைக்கு 25,000ங்கிற அந்த பார்டரை நம்ம டச் பண்ணிருக்கோம் சார், ரொம்ப மாசத்துக்கு பிறகு. எப்படி சார் பாக்குறீங்க? இந்த ஏற்றம்ங்கிறது கொஞ்சம் ஒரு நல்ல ஏற்றமா தான் தெரியுது, இல்ல ஒரு கரெக்ஷன் நீங்க பாக்குறீங்களா, நல்ல ஏற்றம்னு பாக்குறீங்களா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவு ஃபுல்லா முடிவடைஞ்சு நாளாச்சுன்னு நான் நினைக்கிறேன். புல்லிஷா இல்லையாங்கிறது தான் கொஸ்டின். கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் மார்க்கெட். பட் மார்க்கெட் ஸ்லோலி டர்னிங் புல்லிஷ். டெக்னிக்கலா ஃபண்டமெண்டலா அதுக்கு சப்போர்ட் வரணும், அதுதான் என்னுடைய ஒரே கவலை. ஃபண்டமெண்டல் சப்போர்ட் இல்லைன்னா இந்த டெக்னிக்கல் வந்து ஷார்ட் டேர்மா இருந்துட்டு இறங்கிரும். ஸோ we have to be very careful. பட் அதர்வைஸ் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ நல்ல பாசிட்டிவா இருக்குது. விலை குறைந்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக விலை அதிகரித்த பங்குடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 2 மடங்கு இருக்கு. அதே மாதிரி வந்து 52 வீக் ஹை வந்து 50 வீக் லோவை விட கணிசமா அதிகமா இருக்கு. 59 பங்குகள் 52 வீக் ஹை, 11 தான் லோ. அப்பர் சர்க்கியூட் 175க்கு மேல இருக்குது, லோயர் சர்க்கியூட் மிக குறைவா இருக்கு. எல்லா செக்டார் குறியீடுகளும் இன்னைக்கு ஏற்றம். அதே மாதிரி பரந்த சந்தைகள் பார்க்கும் பொழுது 500 பங்குகளை உள்ளடக்கிய குறியீடு அதுவுமே இன்னைக்கு விலை ஏற்றத்துல எல்லாமே 200, 200, 500 இந்த இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல இருக்கு. ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாமே ஏற்றத்துல இருக்கு. சோ ஐ திங்க் இட் இஸ் அகைன் ஒன் மோர் டே ஆஃப் எக்ஸ்ட்ரீம் புல்லிஷ். சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் ஒரு சின்ன இறக்கம். பாக்கி 29 பங்குகளுமே 30 பங்குகள்ல விலையேற்ற பங்குகளாக தான் முடிவடைஞ்சிருக்கு. சோ இட்ஸ் a clear case of bull market slowly trying to return. பட் இந்த கன்சாலிடேஷன் ப்ராப்பரா முடிஞ்சாதான் போகும். ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஒரு ஹை வேல்யூவேஷன் நோக்கி போற அளவுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கலைன்னு தான் நான் நினைக்கிறேன். Q4 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை பேசும்பொழுது அதை பத்தி விரிவா பேசுவோம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் சென்செக்ஸ்ல கம்மியா முடிஞ்சதுன்னு சொன்னீங்களா சார்? ரீசன் இருக்குங்களா? இல்ல, அது இன்னொரு ப்ரோப் ஒன்று ஆர்டர் பண்ணிருக்காங்கல்ல. இப்போ அவங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் இஷ்யூவை பத்தி ஆர்பிஐ வந்து சில என்ட்ரி, ரிவர்சல் என்ட்ரி, அக்கௌண்டிங் என்ட்ரி சில இதில் பத்தி அதை பத்தி ஒரு ப்ரோப் ஒன்று போட்டதா வந்திருக்குது. அதுல சில டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கதாகவும். ஸோ இது வந்து வெளியே வந்த அதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்தாதான் நமக்கு தெரியும். இஎன்ஒய் ஹயர் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ், எம்எஃப்ஐன்னு சொல்லுவோம், அதுல இருக்கக்கூடியது. ஸோ அந்த டீடைல்ஸ் வந்தாதான் தெரியும். பட்டக்காலே படுங்கிற மாதிரி இப்ப திரும்ப இன்னொரு மேட்டர் இதுல வந்திருக்கிறதுனால இந்த தடவை கொஞ்சம் கான்சியஸா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் மார்க்கெட்ல வந்து அந்த அளவுக்கு பெருசா இறங்கல. அதனுடைய ஃபுல் இது டிஸ்கவுண்ட் ஆன மாதிரி தெரியல. போக போக நம்ம பார்க்கணும். நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கு. பாகிஸ்தான் மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? பாகிஸ்தான் மார்க்கெட் அந்த சமாதானம் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஏறினுச்சு அன்னைக்கு. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் 2 தடவை அடி வாங்கினுச்சு இல்லையா, பலத்த அடி வாங்கி இறக்கத்துல இருந்தது. அதனால வந்து அதுவுமே கூட ரெக்கவர் ஆனிச்சு. ஒரு போர் நிறுத்த அறிக்கைங்கிறது வந்து ஒரு மோசமான நாட்டுல கூட எவ்வளவு ஒரு நல்ல பாசிட்டிவான எஃபெக்ட் ஏற்படுத்துதுங்கிறதுக்கு அது உதாரணம். பட் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் செய்தித்தாள்கள் வெளியா இருந்தது நேற்று நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. பாகிஸ்தானுக்கும் இந்திய பங்கு சந்தைக்கும் உள்ளது ஒப்பீடு எந்த விதத்திலையும் ஒப்பிட முடியாது. நம்முடைய $5,066 பில்லியன் மார்க்கெட் கேப், பாகிஸ்தான் $46 பில்லியன். அதே மாதிரி நம்முடைய ஜிடிபி பாத்தீங்கன்னா $3,884 பில்லியன் போட்டிருக்காங்க. அவங்க $376 பில்லியன். மார்க்கெட் கேப்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டு ஜிடிபி ரேஷியோ 130 இந்தியாவுக்கு, அவங்களுக்கு 12. சோ அந்த மாதிரி பின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரைஸ் டு ஏர்னிங் 12 months, அதுல பார்த்தோம்னா அவங்க 6ல தான் இருக்கு, ரொம்ப குறைவா இருக்கு. இந்தியா 22. அப்படின்னா ஒரு பக்கத்துல விலை அதிகம். பட் ஆனா அதுக்கு காரணம் இருக்கு இல்லையா, ஒரு யூஃபோரியா, ஒரு பாசிட்டிவ் இது இருக்கு. பிரைஸ் டு புக் அங்க 1, நம்மளுடைய 3. இப்படி பல பேராமீட்டர்ஸ்ல இந்தியாவுடைய சந்தையை உலகம் வேறு மாதிரியாக பாக்குறது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து கம்பேர் பண்ண முடியாத ஒரு ஒப்பீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் பத்தி பேசிக்கிட்டு இருக்கப்ப ட்ரம்ப் தொடர்ந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்க வர டிம் குக் கிட்ட கூட சொல்லியிருக்கிறதா தகவல் வந்து வெளியா இருக்கே சார். இந்தியால நீங்க முதலீடு பண்றீங்க, அமெரிக்காலயே கூட பண்ணலாமே, அவங்க நாட்டை அவங்க பாத்துக்கணும், உண்மைதானுங்களா? அந்த செய்தி நம்ம மார்க்கெட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? இல்ல, உடனடியாக பெரிய பாதிப்பு வராது. இப்ப அவருக்கு என்னப்பா, அவர் பேசிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு இப்ப மார்க்கெட். திரும்ப நேத்து ஒண்ணு சொல்லுவாரு, இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாரு, மாத்திங்கிறதுனால அது ஓரளவு டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு அவரை பத்தி. இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்ப செய்தித்தாள்கள் வந்திருக்குது. told his Apple CEO Tim Cook, we are not interested in you building in India, they can take care of themselves. இத பாசிட்டிவா நான் பாக்குறேன். இந்தியா தன்னை கவனித்துக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு, நம்ம பாத்துக்குவோம் அப்படிங்கிற நம்ம மேல நம்ம பெரிய
நம்பிக்கை வச்சிருக்காரு அமெரிக்க அதிபருங்கிறத காட்டுறத நான் இதை எடுத்துக்கிறேன். அவருக்கு வந்து அவருடைய நாடை பில்ட் பண்ணணும், அங்கு வந்து உற்பத்தி அதிகரிக்கணும், உற்பத்தி எல்லாம் உள்ளூர் உற்பத்தியா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. எல்லாமே உடனடியாக சாத்தியம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியாதான் என்ன தெரியும். பட் இதெல்லாம் பாஸ்டரிங்கா தான் நான் பாக்குறேன். சைனாவை விட இந்தியாவில வந்து அதிகமா நடக்குது. சைனா தான் மேஜர் எக்ஸ்போர்ட்டர். ஓகே, சோ அதனால வந்து அவர் அதை பத்தியும் பேசியிருக்காரு, சைனாவை பத்தியும் பேசியிருக்காரு. நாங்க வந்து அதோட இல்ல ஜீரோ டேரிஃபை பத்தி எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த டயத்துல நீ வந்து இது பண்ணாதன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நீங்க பாத்திருப்பீங்க, இந்தியாவோட ஜீரோ டேரிஃப்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு, ட்ரேட் டீல் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப பாசிட்டிவா போய்கிட்டு இருக்கு, நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகம்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அரசாங்கம் சார்பில் இருந்து அதை பத்தி நேரடியாக ஒன்னும் குறிப்பிட்டு சொல்லல, அங்க சொல்லியிருக்காரு. பொதுவாக பாத்தீங்கன்னா க்ரூட் விலை இறங்குனது $2 மேல இறங்கி இருக்கு, தொடர்ந்து இந்த $60 அருகாமையில் இருக்குது. இந்தியாவுக்கு, இந்திய பொருளாதாரத்திற்கு, நம்முடைய பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதற்கு, வட்டி விகிதம் குறைவதற்கு, இப்படி பல விஷயங்களுக்கு நமக்கு சாதகமான ஒரு விஷயம். சமீப காலமாக அதிகரித்த தங்கத்தினுடைய விலையும் இப்ப கட்டுக்குள் வர ஆரம்பிச்சிருக்கு. எஃப்ஐ ஃப்ளோ கணிசமா அதிகரிச்சிருக்கு. அதுபோல டாலர் அதிகரிச்சுக்கிட்டே போய் 88 இருந்து 90 போகுமான்னு பயந்தோம் இல்லையா, அதெல்லாம் போகல. டாலரும் இப்ப கட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. சோ இப்படி பல விஷயங்கள், பணவீக்கம் நேத்து முன்டம் வெளியான மொத்த விலை குறியீடு, நுகர்வு விலை குறியீடு ரெண்டும் பாத்தீங்கன்னா எல்லாமே சிபிஐ, டபிள்யூபிஐ எல்லாமே வந்து கட்டுக்குள்ள இருப்பது. சோ இது எல்லாமே பாசிட்டிவா இருக்கிறதுனால நம்முடைய மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஜீரோ டாரிஃப் வந்துச்சுன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் யாருக்கு சார் லாபம்? அமெரிக்கா தான் லாபமா முடியும். சர்க்கிளா பாக்கலாமா சார் அது? இல்ல அப்படி இல்ல. ஜீரோ டாரிஃப் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவா தான் நான் பாக்குறேன். அப்படியே இருந்தால் ஒரு சில பொருட்கள் இருக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ நீங்க உதாரணமா வந்து அங்க இருக்கக்கூடிய மேபேக் விலை அதிகமா உள்ள கார்ல ஒண்ணு, அதுக்கு ஜீரோ டாரிஃப் போட்டதுனால நம்ம என்ன அதிகமா இறக்குமதி பண்ண போறோமா என்ன எல்லாரும் இந்தியாவில? கிடையவே கிடையாது. இந்திய இதுங்கிறது வந்து ரொம்ப வேற மாதிரியான மார்க்கெட். அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கான தேவைங்கிறது மிக குறைவு. நம்ம இந்தியாவுக்கு பெரிய பிரச்சனை சைனா தான் தலைவலி. இறக்குமதியில நமக்கு டாரிஃப்லயோ இதுலயோ இருக்கக்கூடியது அங்கதான். நம்ம தான் அதிகமான டாரிஃப் போட்டுக்கிட்டு இருக்கோம். சைனா அதை பத்தி கவலைப்படல. அது அவங்களுடைய கரன்சியை மேனிபுலேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதை. சோ நமக்கு கவலை சைனா தானே தவிர, அல்லது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வியட்நாம், பங்களாதேஷ் மாதிரியான வேறு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட வேறு சில நாடுகளை தவிர, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியதுக்கு 0 போட்டா கூட அதுல பெரிய விலை வித்தியாசம் வந்து அதனால எல்லாரும் விழுந்தடிச்சு அமெரிக்க பொருளை வாங்க போறாங்களான்னா ரொம்ப குறைவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாதிப்பு இருக்கும், எந்த ஒரு இதுவுமே பாதிப்பு இருக்கும், இல்லாம இருக்காது. பட் பெரிய பாதிப்பெல்லாம் ஒரு கணிசமா குறிப்பிடத்தக்க அளவுக்கு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதோட இல்ல, அதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு. ஜீரோ டாரிஃப் சிம்பாலிக்கா தான் சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் லேண்ட் எல்லாம் வித்து பணமாக்க முயற்சி பண்றாங்கிற செய்தி வந்தது சார். 1000 கோடிக்கு மேல உள்ள அவங்களுடைய அசெட்ஸை மானிட்டைஸ் பண்ணி ஒரு பகுதியை அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க பாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பேச்சு. ஆக்சுவலா நடக்கணும், நடந்தாதான் தெரியும் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ரொம்ப சிறப்பா நடந்து கொண்டு வந்த ஒரு நிறுவனம் கால ஓட்டத்துல போட்டியில தனியாரோடு போட்டியிட முடியாம நிச்சயம் போட்டி போட்டாங்க ஒரு கட்டத்துல. பல வெள்ள நீர் காலகட்டங்கள்ல எல்லா மத்த போன்லாம் டவுனா இருந்தப்போ ஃபங்க்ஷன் பண்ணது பிஎஸ்என்எல், எம்டிஎன்எல் தான். ஆனால் அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஏதோ ஒரு காரணத்துல அவங்களால முடியல. பொதுத்துறை நிறுவனம் நம்ம தள்ளிவிட முடியாது. பொதுத்துறை நிறுவனங்களை பல சிறப்பாக செயல்படக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு. எண்ணெய் நிறுவனங்களா இருக்கட்டும், அல்லது பல நிறுவனங்களை நம்ம சொல்லலாம். உதாரணமாக இன்ஜினியர்ஸ் இந்தியா மாதிரி நிறுவனம், பிஎல், பிஎம்எல், அந்த மாதிரி ஹெச்ஏஎல், இந்த மாதிரி பல நிறுவனங்களை சொல்லலாம். இதுவுமே வந்து ஒரு முறையான லீடர்ஷிப் தலைமை கிடைத்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணி விட்டாங்கன்னா நிச்சயமாக இது வந்து நல்லா வர முடியும். நடக்குதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். டிபி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் சொல்றாங்க, அவங்கதான் இதுல வந்து பெரிய முக்கியமா முன்னிட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த 1000 கோடி வந்து வித்து முடிச்சாங்கன்னா இந்த பங்கு விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அதற்கு மேல அவங்கள்ட்ட சொத்து இருக்கு. பட் இதை சொல்லித்தான் முதல்ல எம்டிஎன்எல் பங்குனுடைய விலை கிட்டத்தட்ட $100 தாண்டியது சில மாதங்களுக்கு முன்பு. அப்புறம் அது உடனடியா நடக்கலைன்னு இப்ப $42 வந்துருச்சு. இன்று இந்த செய்தி வெளியான பிறகு கூட பெரிய ஏற்றம் இல்ல, ஒரு சின்ன பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் இருந்தது தவிர, ஏன்னா இது நிஜமா நடந்தால்தான் அடுத்த கட்டமான ஒரு இது இருக்கு. ஏன்னா நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள். அதெல்லாம் மீண்டு மேலெழுந்து வரணும்னா நீண்ட நெடு நாட்கள் ஆகும். அதனால பங்குனுடைய விலையை பத்தி நம்ம பேச முடியாதுங்க. அதே மாதிரி செபி வந்து எஸ்ஐபிக்கு ஏதோ புதுசா நாம்ஸ் எல்லாம் நியமிச்சுக்கிறதா சொல்றாங்க, விதிகள்லாம் சொல்றாங்க. அது என்ன சார்? இல்ல, அது ஏற்கனவே கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு அதை கொண்டு வந்தாங்க. பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல கொஞ்சம் தாமதமானது. ஆம்ஃபிப் அது குறித்து சில புள்ளிவிவரங்கள் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஒரு வங்கியில வந்து மாதம் வட்டி கட்ட தவறுனா 3 மாதத்திற்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தாண்டினா அது என்பிஏ சொல்லணும் இருக்கு இல்லையா, நான் பெர்ஃபார்மிங் அசெட்னு. அந்த மாதிரி இங்கேயுமே வந்து எல்லாத்தையும் எஸ்ஐபி ஒருத்தர் ஆரம்பிச்சுட்டா அவர் 4-5 மாசம் கட்டலைனா கூட எங்க எஸ்ஐபி எண்ணிக்கை கேட்டா 10 லட்சம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுல
சில ஆயிரங்கள் அல்லது சில லட்சங்கள் கூட வந்து அதுல வந்து தொடர்ந்து கட்டாம நிறுத்தப்பட்டிருக்கு. அதை கழிச்சிட்டு நீங்க சொல்லணும்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நிறுத்தப்பட்டதெல்லாம் கழிச்சிட்டு அந்த கிளீன் அப் நடக்கிறதுக்கு 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா ஜனவரி ஆரம்பித்து ஏப்ரல், மே, பிப்ரவரி, மார்ச்ல எல்லாம் வந்து கணிசமான எஸ்ஐபி எண்ணிக்கை குறைந்ததா நம்ம பார்த்தோம். அது வேற ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்கனவே இருந்ததுதான். அதை வந்து கட்டாமல் விடப்பட்டது டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்ஸ். அதை வந்து கரெக்டா ரிமூவ் பண்ணிட்டு எஸ்ஐபி கணக்க சொல்ல ஆரம்பிச்சதுனால ஜனவரியில் 56% அந்த டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட் உடைய நம்பர் பாத்தீங்கன்னா வளர்ந்திருந்தது. பிப்ரவரியில் 21%, மார்ச்ல 15%. இப்ப குறைஞ்சிருச்சு. கிளீனிங் அப் முடிஞ்சிருச்சு. இன்னுமே வந்து அந்த டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட் அப்பப்ப நாங்க சொல்லிடுவோம். அதனால அது எஸ்ஐபில சேர்த்துக்கொள்ள மாட்டோம், இன்க்ளூட் ஆகாது, கரெக்டான டேட்டா வரும் அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க. சோ அதை நம்ம கவனத்துல எடுத்துக்கணும். வேற இதனால பொதுமக்களுக்கு ஒண்ணும் இல்ல, நிறுவனங்கள் தான் நம்ம பார்த்துட்டு நடந்துக்கணும். யாருக்குமே இதுல ஒண்ணும் பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாது. அந்த தகவல் கொஞ்சம் தவறுன்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு உண்மையான நிலைமையை பிரதிபலிக்காத தகவலா இருந்தது. எஸ்ஐபி 1 லட்சம்னு சொல்லும் பொழுது ஆக்சுவலா 9,50,000 தான். பாக்கி 50,000 3 மாசம் ஒருத்தர் கட்டவே இல்லை, 2 மாசம் ஒருத்தர் கட்டவே இல்லை. அது எப்படி நம்ம எஸ்ஐபி கணக்குல சேர்த்துக்கலாம் அப்படிங்கறதான் செபியினுடைய கேள்வி. லைவா ஆக்டிவா இருக்க எஸ்ஐபியை மட்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. Q4 ரிசல்ட் பத்தி பாத்துட்டு இருக்கோம் சார் தினம். வேற ஏதாவது வந்திருக்குங்களா Q4? நிறைய 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பாக ஐடிசியில இருந்து பிரிந்து வந்த ஐடிசி ஹோட்டல்ஸ், இந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள் இவங்களுடைய நிகர லாபம் இயர் ஆன் இயர் 41% அதிகரிச்சிருக்கு, 257 கோடி. ஆனால் ரெவென்யூ 17% தான், பட் லாபம் 41% அதிகரிச்சிருக்கு. ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, காஸ்ட் கண்ட்ரோல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்றாங்க. அது போக வரக்கூடிய காலகட்டங்கள்ல சில நல்ல விஷயங்கள் இருக்கும். கொலம்போல வந்து பிரீமியம் பிராண்டட், சூப்பர் பிரீமியம் பிராண்டட் ரெசிடென்சஸ் கட்டிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விரைவில் முடிஞ்சதுன்னா அதோடைய பில்டிங் எல்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் வரும். ரியல் எஸ்டேட் துறையிலும் அவர்கள் கால் பதித்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கொச்சின் ஷிப்யார்ட், இந்த நிறுவனத்தினுடைய காலாண்டு முடிவுகள் நிகர லாபம் 11% அதிகரிச்சு 287 கோடி, ரெவென்யூ 37% அதிகரிச்சிருக்கு. அதற்கு தக்க ப்ராஃபிட் அதிகரிக்கல, பட் ஒட்டுமொத்தமா அதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் சந்தை பார்க்குது. டாமினோஸ் பீட்சா வாங்கியிருப்பீங்க, அதை டெலிவர் பண்ணக்கூடிய ஃபுட் டெலிவரி ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் பாத்துக்கிறவங்க. ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ் நிகர லாபம் 2% வந்து இன்னைக்கு ஆக்சுவலா அந்த பங்குனுடைய விலை இன்னைக்கு வந்து குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம். பட் ஏன்னா அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 49 கோடியாக. முந்தைய காலாண்டு சென்ற ஆண்டுல 208 கோடியா இருந்தது, கணிசமாக குறைஞ்சிருக்கு. அதன் காரணமாக அந்த பங்கினுடைய விலை ஒரு சிறிய இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைந்தது. மேலும் சில வந்துகிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னால ஐபிஓ OFS அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். ஐபிஓ வந்து உங்களுக்கு தெரியும், இன்டெகிரிட்டி இன்ஃப்ரா பில்டுங்கிறது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. நம்ம பேசணும் முன்பே அது வந்து இன்னைக்கு முடிவடைகிறது. அவங்களுக்கு தேவையான பணத்தை திரட்டிட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அக்ரிஷன் பார்மசூட்டிகல்ஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய பங்கு வெளியீடு நேற்று துவங்கி இருக்கு. 96 ரூபாயிலிருந்து 101 ரூபாய் விலைப்பட்டியல். அவங்களுக்கு தேவையான பணம் 29.75 கோடி தான். இதுவும் எஸ்எம்இ தான். 16ஆம் தேதி நாளை முடிவடைகிறது. எப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் இன்று அந்த நாளை பாத்தீங்கன்னா ஒரு OFS, ஆஃபர் ஃபார் சேல், இது பங்குச்சந்தையில் ஏற்கனவே பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மேலும் பங்குகளை வெளியிடுவது அல்லது அவங்களோட வெளியிடுவதுங்கிறத விட அந்த ப்ரொமோட்டர்ஸோ அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் தங்களுடைய பங்குகளை விற்பது, அது மாதிரி நடக்கும். அப்படி பாத்தீங்கன்னா வெண்ட் அப்படிங்கிறது, வெண்ட் இந்தியான்னு, WENDT, வெண்ட் இந்தியாங்கிற ஒரு நிறுவனம். இது வந்து அப்ரசிவ்ஸ், அது அந்த இண்டஸ்ட்ரியல் அப்ரசிவ்ஸ் பண்றாங்க. மெஷினிங் டூல்ஸ் சொல்றது, பிரெசிஷன் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய நிறுவனம். மெயினா அவங்க சப்ளை பண்றது ஆட்டோ காம்பனன்ட்ஸுக்கு, இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், செராமிக்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு, ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு சப்ளை பண்றவங்க. 1980 ஆரம்பிக்கப்பட்டு ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. முருகப்பா குரூப் குழுமத்திற்கு இதுல கணிசமான பங்கு இருக்கு. வெண்ட்ங்கிறது 3M நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வெண்ட்ங்கிறது ஜெர்மன் கம்பெனி, வெண்ட் GmbHங்கிறது. இவங்க எல்லாம் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரி பண்ண நிறுவனம். இதுல அந்த ஜெர்மன் நிறுவனம் வெண்ட் GmbH அவங்களுடைய பங்குகளை வந்து விற்கிறாங்க பொதுமக்களுக்கு. அதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுதான் ஆஃபர் ஃபார் சேல். இந்த ஆண்டு 18,000 ரூபாய் உச்சத்தை தொட்ட பங்கு இன்னைக்கு 8,368 என்று 52 வாரம் லோவை தொட்டது. ஏன் 18,000 தொட்ட பங்கு 10,000க்கு மேல வணிகம் நடந்துகிட்டு இருந்தது நேற்று வரைக்கும், இன்னைக்கு 17-18% இறங்கினுச்சு அப்படின்னா, அதாவது கிட்டத்தட்ட லோயர் லாக்னு சொல்லுவோம், லோயர் சர்க்கியூட் பேசிருக்கோம், அது அந்த அளவுக்கு அதுக்கு அருகாமையில் வந்து சென்றது. அப்படின்னா இந்த ஆஃபர் பிரைஸ் வந்து 6,500 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க அவங்க. பட் இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, 6,500 குறைந்தபட்ச விலை. அதுக்கு மேலேயும் அவங்க விற்கலாம் எவ்வளவு வேணாலும். நம்ம வந்து பிட் பண்ணலாம். இன்னைக்கு HNIs, அல்ட்ரா HNI சொல்லுவோம் இல்லையா, QIBs, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் அவங்க பிட் பண்றது. நாளைக்கு ரீட்டைல் பிட் பண்ணலாம், என்ன விலைக்கு வேணாலும் அவங்க வந்து இன்னைக்கு பிட் பண்ணலாங்கிறதுல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை போல் கிட்டத்தட்ட 3 மடங்கு நினைக்கிறேன் அது வரைக்கும்
வந்திருக்கவங்களுக்கு முழு டேட்டா இறுதியில தான் வரும், கன்சாலிடேட்டட் டேட்டா. அவங்க விற்க போறது 6 லட்சம் பங்குகள். அதுல 60,000 பங்குகள் சிறு முதலீட்டாளர்களுக்காக ரிசர்வ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு விண்ணப்பிக்கலாம். 2 லட்சம் ரூபாய்க்குள்ள விண்ணப்பிப்பவர்கள் நாளைக்கு விண்ணப்பிக்கலாம். இன்னைக்கு 5,40,000 பங்குகள் மட்டும்தான் விற்பனை. நாளைக்கு 60,000 பங்குகள் மீது மொத்தம் 6 லட்சம் பங்குகள். நம்ம பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இண்டிகேட்டிவ் பிரைஸ்ங்கிறது 7,397 ரூபாய் 44 பைசான்னு தேசிய பங்கு சந்தையில காட்டுது. 7,400 ரூபாய் ஒட்டி இருக்குது. 6,500 ரூபாய் அவங்க குறைந்தபட்ச விலைன்னு சொல்லியிருந்தா கூட 7,400 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட அதை ஒட்டி விலை வந்திருக்கு, பிட் வந்திருக்கு. இறுதியாக என்ன லெவல்ல முடியுங்கிறது தெரியல. சந்தையில இன்னைக்கு அது 8,650 ரூபாய் வணிகம் நடந்தது. இந்த ஆஃபர் ஃபார் சேல்ங்கிற கான்செப்ட புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை பத்தி நம்ம பேசிருக்கோம். கமாடிட்டி மார்க்கெட் எப்படி சார் இருக்கு? பெரும்பாலும் டவுன் தான். நான் முன்னரே சொன்னேன், தங்கம் வெள்ளி ரெண்டுமே டவுன். கச்சா நார்மல் டவுன். புல்லிஷ் மார்க்கெட் இந்த சைட்வேஸ் ஏறினதுக்கு பிறகு கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். பட் கச்சா எண்ணெயை பொறுத்த வரைக்கும் வீக் ட்ரெண்ட் கண்டினியூஸ். தொடர்ந்து $60 அருகாமையில் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் 3% இறங்கி இருக்கு. MCX-லயும் 3% இறங்கி இருக்கு. அதான் பாக்குறோம். கரன்சியுமே 85 ரூபாய் 56 பைசான்னு பெரிய பால சைட்வேஸ் மூவ், சின்ன பாசிட்டிவ் மூவ்மெண்ட், ஒரு 18 பைசா அதிகரிச்சிருக்கு. பட் பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. இந்த 88 தொட்ட பிறகு 83.90 வந்த பிறகு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை ரொம்ப விரிவா பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் ஃபினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.